அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல 600 ஆண்டுகளுக்கு பிறகு வரவிருக்கும் மிக முக்கியமான நாள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ரூபாய் 5 போதும் 51 தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த நாளில் 5 ரூபாயை கொண்டு செய்யக்கூடிய எளிய பரிகாரம் மூலம் மிக பெரிய அளவில் 51 தலைமுறை சாபங்கள் நீங்கி மிக சிறப்பான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் உண்டாக போகிறது. தங்களுடைய வாழ்வில் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பொருள் சேர்க்க முடியவில்லை, பணம் சேர்க்க முடியவில்லை, அதிக சம்பளம் வாங்குவது போல் தெரிந்தாலும் கூட அடுத்த மறுகணமே அவை மறைந்து போய்விடுகிறது என்று நினைத்து ஆதங்கப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இன்றிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த திதியில் எந்த நேரத்தில் எப்படி கிரக அமைப்புகளின் படி இந்த மகாலய அமாவாசை வந்ததோ அதே போன்று இந்த தருணத்தில் வருவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 51 21 தலைமுறை அல்ல 51 தலைமுறை சாபம் நீக்கி மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணிய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாகவே மகாலயம் என்று சொல்லப்படுவது மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். பொதுவாக நம்மளுடைய வாழ்வில் ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் அதில் 96 நாட்கள் 96 தடவை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். இது இந்து மதத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்தில் கல்லறை திருநாள் என்று கொண்டாடுகிறார்கள். முன்னோரை வழிபடுவதற்காக ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு முறையான சடங்குகளும் வழிபாடுகளும் இருக்கிறது. இவை அனைத்துமே முன்னோர்கள் ஆன்ம இலைப்பாறுதல் பெறுவதற்காகவும் அவர்கள் ஆன்ம சாந்தி அடைவதற்காகவும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் போது பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபம் என்று சொல்லிவிட முடியாது. முன்னோர்களின் வருத்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். ஏனென்றால் நமது முன்னோர்கள் நமக்கு சபிப்பார்களா, சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் நம்மீது வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வருத்தத்தின் காரணமாக சில நன்மைகள் கிடைக்காமல் போகலாம். நமது வீட்டில் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அந்த பணத்தை நிறைய பேர் சேர்ந்து சம்பாதித்தாலும் கூட சேமிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம். இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோரின் வருத்தத்தை நீக்காத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வருடத்தில் எவ்வளவோ நாட்கள் வந்தாலும் அதில் முன்னோர் வழிபாட்டை செய்யவில்லை என்றாலும் கூட இந்த மகாலய அமாவாசை என்று தவறாமல் முன்னோர் வழிபாட்டை செய்ய வேண்டும். நிச்சயமாக மகாலய அமாவாசை என்பது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது. அது 22ஆம் தேதி வரைக்குமே அந்த திதியானது நீடிக்கிறது. எனவே 21, 22 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளலாம். கூடுதல் சிறப்பு என்னவென்றால் 21ஆம் தேதி செய்வது அதற்கு முன்னதாக வரக்கூடிய 15 நாட்களையும் சேர்த்து மகாலய பட்சமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மகாலய பட்சத்தில் மறைந்தவர்களை நமது முன்னோர்களை எண்ணி வழிபாடு செய்வதால் அவர்களின் அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைப்பதோடு அவர்கள் ஆனந்தம் அடைவதோடு அவர்களுடைய வருத்தம் முற்றிலுமாக நீங்குவதால் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த முன்னோர் வழிபாட்டின் காரணமாக உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், புத்திரபாகியம் கிடைக்கும், பகையற்ற வாழ்க்கை கிடைக்கும், நல்ல கல்வி, புகழ் போன்றவை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே தீரும். இந்த முன்னோர் வழிபாட்டு என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால், ஏனென்றால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை குறைத்து நன்மையை பெற்றுத்தரும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆடம்பரங்களை நிச்சயமாக குறைத்துவிட வேண்டும். இந்த மகாலய அமாவாசை என்று தவறாமல் விரதமிருந்து வழிபாடு செய்வது நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் இந்த வருடத்தில் வருகிறது. சூரிய கிரகணம் அமாவாசை திதி இருக்கக்கூடிய தருணத்தில் நடைபெறுகிறது. இரவு நேரம் என்றாலும் கூட கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நம்மளுடைய
உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு நவராத்திரி துவங்குகிறது. நவராத்திரியும் மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே முன்னோர்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் மகாலய பட்சம் மகாலய அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தேடி வரும். அதிலும் குறிப்பாக வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட மிக முக்கியமானதாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. இந்த 3 அமாவாசைகளிலும் தவறாமல் நிச்சயமாக முன்னோர் தர்ப்பணம் செய்வது தங்களுடைய வாழ்வில் நிறைந்த பலனை அள்ளி கொடுக்கும். நேரங்களில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை தவறவிட்டிருந்தாலும் கூட மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழியும் வழக்கத்தில் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது மற்ற திதிகளை தவறவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை திதியை தவறவிடாமல் முன்னோர் வழிபாட்டை செய்வது நல்லதாக அமையும். ஏனென்றால் தென்புலத்தார் வழிபாடு என்பது தெய்வ வழிபாட்டிற்கு முன்னது என்று சொல்லப்பட்டதிலிருந்து தெய்வ வழிபாட்டின் முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தென்புலத்தாரின் வழிபாடு மிக முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கருட புராணத்திலும் பல்வேறு வகையில ஆன்மாக்களை சாந்தி அடைய செய்யக்கூடிய வகையில் இந்த மகாலய பட்சமானது, மகாலய அமாவாசை வழிபாடானது மிக பெரிய அளவுல பக்கபலமாக இருக்கிறது. பல்வேறு வகையான புராணங்களிலும் இந்த மகாலய அமாவாசை மிக முக்கியமான ஒன்றாக கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக பித்ருக்கள் இந்த மகாலய அமாவாசைக்கு பூமிக்கு வந்து அங்கேயே தங்கிவிடுவார்கள். தை அமாவாசையில் மீண்டும் புறப்பட்டு செல்வார்கள். அந்த இடைப்பட்ட காலம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலும் கார்த்திகை தீபம், தீபாவளி போன்ற பல பண்டிகைகளும் இந்த வேளையில் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாது நமது முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக அவர்கள் சாபம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில்தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த வழிபாட்டுடன் சேர்த்து குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம். நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். அதே சமயம் என்னுடைய வாழ்வில் இந்த அமாவாசை வழிபாட்டை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் என்னால் இயன்றவரை நான் அன்னதானம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது மகத்தான புண்ணியத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய நிகழ்வை நினைப்பதற்கு நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போதுதான் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மிக வலுவான நன்மையை பெற்றுத்தரும். அதே சமயம் நமது முன்னோர்கள் 51 தலைமுறை வரை இந்த பலன் கிடைக்கும் என்றால் அவர்கள் இதுவரை பிறவி எடுக்காமலே, மறுபிறவி எடுக்காமலே இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. முன்னோர் வழிபாடை மேற்கொள்ளும் போது நமது தாய் தந்தையர் கூட மறுபிறவி எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரின் தாய் தந்தையராகவும் இருக்கலாம், அதாவது தாத்தா பாட்டியாகவும் இருக்கலாம். அவர்கள் கூட மறுபிறவி எடுத்திருக்கலாம். அப்படி மறுபிறவி எடுத்திருந்தாலும் இந்த பூஜை வீணாகாது. ஏனென்றால் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய வகையில் பித்ரு தேவதையின் அருள் மிக வலுவாக இருக்கும். ஏனென்றால் வழியாக பித்ரு தேவதையின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்லாது இந்த பூஜை ஒருபோதும் வீண் போகாது. அதே சமயம் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும். குழந்தை, அதே சமயம் கணவர் இல்லாத நேரத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். தாய் தந்தையர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. தாய் தந்தை இல்லாத பெண்கள், சகோதரர் இருக்கும் பட்சத்தில், கணவர் இருக்கும் பட்சத்திலும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் அதே சமயம் பெண்கள் மட்டுமல்ல, அனைவருமே இந்த வேளையில் முறையாக விரதம் இருந்து இந்த தருணத்தில் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். தங்களால் இயன்ற பல உதவிகளை செய்யலாம். அது மகத்தான புண்ணியத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கார்மீக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய சித்தப்பா பெரியப்பா வழியிலும் இருக்கலாம், மாமன் மைத்துனர் வழியில் இருக்கலாம், அல்லது நண்பர்கள் வழியில் கூட இருக்கலாம். அப்படி பித்ருதோஷத்தை நீக்க இயலாதவர்கள் இந்த தருணத்தில் மகாலய அமாவாசையில் நிச்சயமாக அவர்களுக்காகவும் கூட செய்யலாம். நிறைந்த பலனை கொடுக்கும். இந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தவறாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு, அது மட்டுமல்லாது
இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்வதன் மூலம் மிக பெரிய அளவில் 21 தலைமுறை மட்டுமல்ல 51 தலைமுறை சாபம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் சுபிட்சம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் நமது வீட்டு வாசலில் வரக்கூடிய முன்னோர்களை வழிபாடு செய்வதால் பல நன்மைகள் நிறைவாக உங்களை தேடி வரும். தவறாமல் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை விரதத்தை கடைபிடிங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தவறாமல் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். அதே போன்று அரிசி, வாழை உள்ளிட்ட பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமல்லாது 5 ரூபாய் போதும் 51 தலைமுறை சாபம் நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக அமாவாசை விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட்டாவது வாங்கி நிச்சயம் காகத்திற்கு வைக்க வேண்டும். காகத்திற்கு உணவளிப்பது மிக பெரிய அளவில் சிறந்த பலனை கொடுக்கும். அப்படி முடியாதவர்கள் சிறு விஷயத்தையாவது செய்தால் மிக பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் அன்னதானம் மேற்கொள்ளும் போது ஒரு 5 ரூபாய்க்கு எள்முட்டாய் வாங்கியும் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும் போது சேர்த்து கொடுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக உருவாகும். இந்த அமாவாசை விரத வழிபாட்டை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு இந்த 5 ரூபாய் மூலமாக 51 தலைமுறை சாபத்தை நீக்குவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை காண்பதற்கான சந்தர்ப்பமும் 600 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மிகவும் சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை தினத்தில் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல தோஷங்கள் நீங்கி குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.